ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. இன்றைக்கு நம்ம குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரார்த்தனை ஸ்தலம் குன்றத்தூர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பிரார்த்தனை ஸ்தலம் குன்றத்தூரில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். ஸ்தல வரலாறு: சென்னைக்கு தென்மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவிலும், பல்லாவரத்திற்கு மேற்கே, போரூருக்கு தெற்கே, பூவிருந்தவள்ளிக்கு தென்கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. திருத்தணிகை செல்லும் வழியில் ஒரு முகூர்த்த காலம் இம்மலையில் முருகப்பெருமான் தங்கியிருந்ததாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. இத்தலத்தில் தேவியர் இருவருடன் குன்றில் அமர்ந்த பெருமாள் குயில் கூவ, மயிலாட மகிழ்ந்த காட்சி அளிக்கிறார். இத்தலத்தினுடைய தல சிறப்பு: பெரிய புராணம் அருளி செய்த தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமான் அவதரித்த திருத்தலம் குன்றத்தூர் ஆகும். குன்று ஒன்று இந்த ஊரில் உள்ளதால் குன்றத்தூர் என்ற பெயர் பெற்றது. இக்குன்றின் மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள் பாலிக்கிறார். வடதிசை நோக்கி அமர்ந்து முருகன் அருள் பாலிப்பது இத்தலத்திற்கு ஒரு தனி சிறப்பாகும். மூர்த்தி, தீர்த்தம், தலம் சிறப்பு: கருவறைக்குள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியரின் சுந்தர கோலத்தை நாம் தரிசிக்கலாம். அதில் ஒரு அதிசயமும் காணலாம். மூலவராக இருந்தாலும் ஒரு சேர அவர்களை தரிசிக்க இயலாது. இங்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தால் வள்ளி முருகனும், மறுபக்கத்தில் நின்று பார்த்தால் தெய்வானை முருகனும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தில் காட்சியளிக்கிறார்கள். வரலாற்று செய்தி: இத்திருக்கோயிலில் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டுமே உள்ளது. அதன் மூலம் கிபி 1726 இந்த திருக்கோயில் மதுரை நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது என்ற செய்தி நமக்கு தெரிய வருகிறது என்று டாக்டர் திரு மா. ராசமாணிக்கனார் PhD அவர்கள் தெரிவிக்கிறார். இம்முருகன் மீது அருணகிரிநாதர் 3 பாடல்கள் பாடியுள்ளார். அவைகள் அழகெறிந்த சந்திர பிடியதன் நேசதாரா என்று தொடங்கும் பாடல்களாகும். திருக்கோயிலுடைய சிறப்புகள் மற்றும் பிரதட்சணம்: 84 படிகளை கொண்ட கோயில். முகத்தில் 16 கால் மண்டபம் உள்ளது. முகப்பில் அதை கடந்து படிகளில் ஏறி வழியில் உள்ள வலஞ்சுழி விநாயகரை தொழுது ராஜகோபுர தோரண வாயிலை அடைந்து வில்வமர விநாயகரை தரிசனம் செய்யலாம். கொடிமர தரிசனத்துடன் இடப்புற வெளி சுற்றில் கல்யாண மண்டபம், பைரவர் சன்னிதானம், நவகிரக சந்நிதி, தீர்த்த கிணறு, வேம்பு அரச மேடை, தட்சிணாமூர்த்தி சந்நிதி, தல விருட்சம், துர்க்கையம்மன் சன்னிதானம், வில்வம் என எல்லாவற்றையும் நாம் தரிசனம் செய்யலாம். கொடிமரம் தாண்டி கிழக்கு வாசல் வழியே நுழைந்தால் வெளிமண்டபத்தில் கணபதி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதிகளை நாம் தரிசிக்கலாம். பிறகு அர்த்த மண்டபத்தில் நுழைந்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய குமர கடவுளின் சுந்தர கோலத்தை கண்ணார கண்டு நாம் தரிசிக்கலாம். இத்திருக்கோயிலில் பிரார்த்தனை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுதல், வீடு கட்டும் பிரார்த்தனை புதிய செங்கல் மூலம் நிறைவேற்றி வைக்கிறார் முருகப்பெருமான். இந்த திருக்கோயிலில் விசேஷ நாட்கள்: தமிழ் புத்தாண்டு படிவிழா, சித்திரை கிருத்திகை, சித்திரை சஷ்டி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி விழா 7 நாட்கள். கந்த சஷ்டியில் திருக்கல்யாணம் நிறைவு நாள், திருக்கார்த்திகை தீபம், ஆங்கில புத்தாண்டு, திருப்புகழ் படிவிழா, பொங்கல் திருவிழா, தைப்பூசம், மாசி மகம்,
பங்குனி கிருத்திகை, பங்குனி உத்திரம், மாதாந்திர சஷ்டி மற்றும் மாதாந்திர கிருத்திகை. நாம் இதனுடன் கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அவர்களையும் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த பிரகாரத்தை நாம் சுற்றி வரும் பொழுது இந்த கோவிலின் கீழே, மலை அடிவாரத்திற்கு கீழே கந்தழீஸ்வரர் என்ற திருக்கோயில் ஒன்று உள்ளது. இந்த திருக்கோயில் இறைவன், அதாவது முருகப்பெருமான் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்ததாகவும் ஒரு வரலாறு தெரிவிக்கிறது. அருள்மிகு கந்தழீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு பெருமாள் திருக்கோயிலும் ஒன்று உள்ளது. அந்த திருக்கோயிலின் பெயர் திருவூரக பெருமாள் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உள்ளது. அருள்மிகு குன்றத்தூர் முருகன் கோவிலை தரிசிக்கும் பொழுது திருவூரக பெருமாள் கோயில், அதே போல நாம் கந்தழீஸ்வரர் திருக்கோயிலையும் நாம் தரிசனம் செய்யலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம். சிவ 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 சுப்பிரமணியம். ஹர 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 சுப்பிரமணியம். சிவ சிவ சரவண பவ சுப்பிரமணியம். குஹ சரவண பவ சுப்பிரமணியம். சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம். ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம். சங்கரி பாலா சுப்பிரமணியம். கார்த்திகேயா சுப்பிரமணியம். குஞ்சரிநாதா சுப்பிரமணியம். வள்ளிகந்தா சுப்பிரமணியம். குரு சரவணபவா சுப்பிரமணியம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகம் மானப்பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை